இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக எங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். நிலை மாறுமா, கரம் சேருமா, வலுவாகுமா, துயர் மாறுமா. நிலை மாறுமே, கரம் சேருமே, வலுவாகுமே, துயர் மாறுமே. விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, இன்று நம் தாயாம் திரு அவை அலெக்சாந்திரிய நகரான புனித சிரில் அவர்களை நினைவு கூற நமக்கு அழைப்பு தருகிறது. ஆயரும் மறை வல்லுனருமான புனித சிரில் எவ்வாறு திருச்சபைக்கு உகந்த மிகச்சிறந்த கருவியாக திகழ்ந்தார் என்பதை அவருடைய வாழ்க்கை நமக்கு இன்றைக்கு பாடமாக கற்பிக்கப்படுகிறது. ஆண்டவர் தாமே நம் மக்களின் வலிமை, நாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரே மீட்பு தரும் பாதுகாப்பு. ஆண்டவரே, உமது மக்களாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலையை அளித்தருளும். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யோயாக்கினையும் வலிமை வாய்ந்த அனைவரையும் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவார்த்தைகள் 8 முதல் 17 முடிய. யோயாக்கின் அரசனான போது அவனுக்கு வயது 18. எருசலேமில் 3 மாதமே அவன் அரசாண்டான். எருசலேமை சார்ந்த எல்நாத்தானின் மகன் நெகுஸ்தா என்பவளே அவனுடைய தாய். யோயாக்கின் தன் தந்தை செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். அக்காலத்தில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் படைவீரர் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து நகரை முற்றுகையிட்டனர். அப்பொழுது பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரும் வந்து நகரை முற்றுகையிட்டிருந்த வீரர்களோடு சேர்ந்து கொண்டான். எனவே யூதாவின் அரசன் யோயாக்கினும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும்
பாபிலோன் மன்னனிடம் சரணடைந்தனர். அவனை பாபிலோன் மன்னன் தான் ஆட்சியேற்ற 8ஆம் ஆண்டில் சிறைப்படுத்தினான். பின்பு அவன் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் இருந்த செல்வங்களை எல்லாம் எடுத்து சென்றான். ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ரேலின் அரசர் சாலமோன் செய்து வைத்திருந்த எல்லா பொன்கலன்களையும் துண்டு துண்டாக்கினான். மேலும் அவன் எருசலேம் முழுவதையும், தலைவர்கள் அனைவரையும், ஆற்றல் வாய்ந்த 10,000 படை வீரர்களையும், சிற்ப கலைஞர்களையும், கொல்லர்களையும் நாடு கடத்தினான். நாட்டில் ஏழை மக்களை தவிர எவரையும் விட்டு வைக்கவில்லை. மேலும் அவன் யோயாக்கினையும், அரசனின் தாயையும், மனைவியரையும், அவனுடைய அதிகாரிகளையும், நாட்டின் தலைவர்களையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். மேலும் வலிமை வாய்ந்த 7,000 பேர்களையும் கொண்ட முழு படையையும், போர்த்திறனும் உடல் ஆற்றலும் கொண்ட 1000 தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். யோயாக்கினுக்கு பதிலாக அவனுடைய சிறிய தந்தை மத்தனியாவை அரசனாக்கி அவனது பெயரை சிதேக்கியா என்று மாற்றினான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. கடவுளே, வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்தினுள் புகுந்துள்ளனர். உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியுள்ளனர். எருசலேமை பாழடைய செய்தனர். ஊழியர்களின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும், பற்றுமிகு அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளார்கள். பல்லவி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. அவர்களின் இரத்தத்தை தண்ணீரென எருசலேமை சுற்றிலும் அள்ளி இறைத்தார்கள். அவர்களை அடக்கம் செய்ய எவரும் இல்லை. எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிச்சொல்லுக்கு இலக்கானோம். எங்களை சூழ்ந்துள்ளோரின் நகைப்புக்கும் ஏளனத்திற்கும் ஆளாகிவிட்டோம். ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் நீர் சினம் கொண்டிருப்பீர்? என்றென்றுமா உமது வெஞ்சினம் நெருப்பாக எரியுமோ? பல்லவி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதையும். இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். பல்லவி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. Alleluia, 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 Alleluia. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 21 முதல் 29 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை. மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர்.
அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிகேடாக செயல்படுவோரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளமிடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவீலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு ஜெபிப்போம். இறை நம்பிக்கை, இறை விசுவாசம், அதுதான் இந்த நாளினுடைய கடவுள் நமக்கு சொல்லுகிற செய்தி. என் விசுவாசம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது, எனக்கும் என் கடவுளுக்கும் இடையே இருக்கிற உறவு எத்தகைய நிலையை கொண்டதாக இருக்கிறது, என் குடும்பத்திற்கும் என் கடவுளுக்கும் எவ்வளவு நெருக்கமும் பிணைப்பும் இருக்கிறது. என் குடும்பம் கடவுளோடு இணைந்திருக்கிற குடும்பமா, அல்லது கடவுளை விட்டு பிரிந்து தவித்துக் கொண்டிருக்கிற குடும்பமா? என் வாழ்க்கை ஆண்டவரோடு இணைந்திருக்கிற வாழ்க்கையா, அல்லது ஆண்டவரை விட்டு தனிமையில் வெறுமையில் வாடி வதங்கிக் கொண்டிருக்கிற வாழ்க்கையா? சிந்தித்து பார்ப்பதற்கான அழைப்புதான் இந்த நாள். பாறை மீது கட்டிய அறிவாளிகளுக்கு ஒப்பானவர்களாயிருங்கள். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அது அவ்வீட்டின் மீது மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் பாறையின் மீது அதன் அடித்தளமிடப்பட்டது. பாறை என்கிற கிறிஸ்துவை தங்கள் வாழ்வில் நம்பிக்கையாக உறுதியாக பற்றி கொண்டிருப்பவர்களுக்கு எவ்வித ஆபத்தும் இல்லை, எவ்வித தீங்கும் இல்லை. கடவுள் அவர்களோடு உடன் இருக்கிறார். மணல் மீது கட்டிய வீடுகளாக இருக்கிற போதுதான் நமக்கு ஆபத்தும் தீங்குகளும் வருகிறது. இந்த உண்மையை உணர்த்துகிறது இறை வார்த்தை. கவனமோடு செவி கொடுப்போம். இறை வார்த்தையின்படி நடக்க வரம் வேண்டி செபிப்போம். ஆமென். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணகத்திற்குள் செல்வதில்லை. நடிக்கிறவங்க, ஏமாத்துறவங்க, எப்போ பார்த்தாலும் ஜபமாலை உருட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, கோயில் கோயில்னு வரவங்க, இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நாம் சீர்தூக்கி பார்க்கணும், சீர்தூக்கி பார்க்க வேண்டும். பைபிளை கையில் எடுத்துக்கிட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை போதிக்க செல்லுகிறோம் நாம. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஜபமாலையை கையில் எடுத்து உருட்டி கொண்டு இருக்கிறோம். நம்ம குடும்பத்தில் நாம் சமாதானமாக இருக்கிறோமா? நம்ம குடும்பத்தில் நாம் அன்பாக இருக்கிறோமா? நாக்க நீட்டி நன்மை வாங்குறோம். நன்மை என்று அதற்கு பெயர் உண்டு. நன்மை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. உன் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? சொல்றாங்க பாருங்க அவங்க. உன் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உன் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உன் பெயரால் வல்ல செயல்கள் செய்யவில்லையா? இதெல்லாம் அவங்க சொல்றாங்க. வல்ல செயல்கள், இறைவாக்கு, பேய்களை ஓட்டுவது. ஆமாப்பா, நீ பேய்களை ஓட்டினதான். பைபிள் எடுத்துட்டு ஊர் ஊரா போய் நற்செய்தி அறிவித்ததான். வல்ல செயல்கள், அற்புத அதிசயங்கள்லாம் செய்ததான். ஆனா உங்களை எனக்கு யாருன்னே தெரியாது. எவ்வளவு பெரிய ஆபத்துங்க அது! எவ்வளவு பெரிய ஆபத்து!
ஆண்டவர் பெயரால் நற்செய்தி அறிவித்தவன், ஆண்டவருடைய பெயரால் பேய்களை ஓட்டியவர், ஆண்டவருடைய பெயர்களால் வல்ல செயல்களை செய்த ஒருவரை கடவுள் உங்களை எனக்கு யாரென்றே தெரியவில்லை என்று சொல்லுகிற நிலைமை. அது ஒரு இக்கட்டான ஒரு நிலை. கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். நம்முடைய ஆன்மீகம் என்பது நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற பக்தி முயற்சிகள் எல்லாம் நம்மை அன்றாட நல்வாழ்விற்கு அழைத்து செல்கிற ஒரு போக்காக இருக்க வேண்டும். அதன் வழியாகத்தான் நம்முடைய வாழ்க்கை அர்த்தம் பெறும். நாம மட்டும் சந்தோஷமா இல்லை, நம்ம கூட இருக்கிற எல்லோரையும் மகிழ்ச்சியோடு வைத்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நாம மட்டும் நன்மைகளை அனுபவிப்பதல்ல, நம் உடன் இருக்கிறவர்களும் அதே நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். அப்பதான் அந்த ஆசீர்வாதத்தை நாம் உணர முடியும். அப்பதான் நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷமோ, குடும்பத்தில் அமைதியோ, நிம்மதியோ இருக்கும். பாறை மீது வீட்டை கட்டி அறிவாளிகளுக்கு ஒப்பாக இருங்கள். பாறை மீது வீட்டை கட்டி அறிவாளிகளுக்கு ஒப்பாக இருங்கள். பாறை என்பது கிறிஸ்து. கிறிஸ்துவின் மீது வீட்டை கட்டி அறிவாளியாக, கிறிஸ்துவின் மீது உன்னுடைய வில்லம், உன்னுடைய வீடு, உன் குடும்பம், உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் இருக்கணும். கிறிஸ்துவை விட்டு விலகி போகிற, கிறிஸ்துவை புறக்கணிக்கிற, கிறிஸ்துவை நிராகரிக்கிற குடும்பமாக உன் குடும்பம் இருக்கக்கூடாது. இயேசுவினுடைய திரு இருதய மாதத்திலே நாம் இருக்கிறோம். இயேசுவினுடைய அந்த திரு இருதய படங்களை நம்முடைய வீடுகளில் நாம் புதுப்பிப்போம். நம்மை புதுப்பிக்க வேண்டும். நமக்குள் மாற்றங்கள் வர வேண்டும். அந்த மாற்றங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு அமைதி, குடும்பத்துக்குள்ள அன்பு, ஒற்றுமை, சமாதானம். குடும்பத்திலே நம்ம சண்டை போட்டுக்கிட்டு, ஒருத்தர் மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு, ஒருத்தர் மற்றவங்களோட பேசாமல், அண்ணன் தம்பிங்களோட, அக்கா தங்கச்சிங்களோட சண்டை போட்டுக்கிட்டு நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு திருதி ஆண்டவருடைய படத்தை நம்முடைய வீட்டில் புதுப்பிக்கிறதுனால என்னங்க பிரயோஜனம் இருக்குது? பாறை மீது வீட்டை கட்டிய அறிவாளி யார்? கிறிஸ்துவின் மீது என் வீட்டை கட்டுகிறேன், கிறிஸ்துவின் மீது நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அசைக்க முடியாத விசுவாசம் பாறையாகிய ஆண்டவரின் மீதே. என் குடும்பத்துக்கு துன்பம் வரும், இன்னல்கள் வரும், இடையூறுகள் வரும், பிரச்சனைகள் வரும். எது வந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் கடவுள் என்னோடு உடன் இருக்கிறார், அதனால் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். அந்த உணர்வு வேண்டும். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் பாறை மீது அதன் அடித்தளமிடப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பாறையாகிய கிறிஸ்துவை நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் போது நம்முடைய குடும்பத்தை யாரும் அசைக்க முடியாது. எந்த சாத்தானும் சோதிக்க முடியாது. எந்த சாத்தானும் பிசாசும் நம்முடைய குடும்பத்தை அழித்து விட முடியாது. கவனமா இருங்க. ஆனால் அதே நிலையில் இறைவார்த்தையை கேட்டு அவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தன் வீட்டை கட்டி அறிவீலிக்கு ஒப்பாவார். அறிவீலி, முட்டாள். வெறும் வெளிவேஷங்கள் தான் பல நேரங்களில். அதில் நிஜம் இல்லை, போலித்தனம், ஏமாற்று பித்தலாட்டங்கள். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அது அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. அந்தோ பரிதாபம் அதனுடைய நிலைமை. கடவுள் மேலே விசுவாசம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை பயணம் போகிறது என்றால் அப்படிதான் நாம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிக்கலில், ஒரு பிரச்சனையில் நாம் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருப்போம், நிம்மதி இல்லாமல் இருப்போம். இப்போ நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மீதானதாக இருக்கிற போது நம்மை யாரும் அசைப்பதில்லை, நம்மை யாரும் வீழ்த்தி விடுவதில்லை. ஏனென்றால் கடவுள் நம்மோடு உடன் இருக்கிறார், அவர் நம்மை பாதுகாக்கிறார். உறுதியான நம்பிக்கை அவர் மீது நமக்கு உண்டு. இந்த உணர்வோடு இந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்று அவரின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமென். காலை முதல் மாலை வரை உழைக்கின்றோம் தினம், ஊதியமாய் கிடைப்பதெல்லாம் இறைவனின் வரம்.
காலை முதல் மாலை வரை உழைக்கின்றோம் தினம். ஊதியமாய் கிடைப்பதெல்லாம் இறைவனின் வரம். உழைப்பின் பலனை உன்பதம் படைத்தோம். உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோ. உழைப்பின் பலனை உன்பதம் படைத்தோம். உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோ. உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோ. காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம். காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம். காணிக்கையாக்க வந்தோம் இறைவா, காணிக்கையாக்க வந்தோம். காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம். உழைப்பினில் கிடைத்ததெல்லாம் உவப்புடன் எடுத்து வந்தோம். உழைந்த என் உள்ளத்தையும் உம்பதம் படைத்து நின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானகத் தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டி, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இருள் சூழும் பள்ளத்தில் நான் நடந்தாலுமே கரம் நீட்டி காக்கின்றாய், பயமில்லையே. பொல்லாரின் வஞ்சனைகள் சூழ்ந்தாலுமே அரணாய் நீ அணைக்கின்றாய், பயமில்லையே. சுமை தாங்கும் சிறகாலி என்னை தாங்கினாய், நல்விருந்தொன்றை தந்து நீ என்னை தேற்றினாய். என் வாழ்வும் என் வளமும் நீயே நீயே, என்றும் நீயே நீயே. தாயாக நீ வந்து என்னை தேற்றினாய், மார்போடு என்னை சாய்த்து தாலாட்டினாய். தாயாக நீ வந்து என்னை தேற்றினாய், மார்போடு என்னை சாய்த்து தாலாட்டினாய். நான் தேடும் தெய்வம் நீ, என் வாழ்வில் வசந்தம் நீ, என் சொந்தம் நீயே நீயே நீயே. என் நெஞ்சில் வாழும் ஜீவன் நீயே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நம்புகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றுக்கு உணவளிக்கின்றீன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை என்று கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாக கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அசைக்க முடியாத பாறையாகிய கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நாதத்தின் இனிமை
வீட்டில் நிறைந்திடும் நல்லன்புக்கு புகழ் பாக்கல் பாடிடுவோம். அன்னையே வாழ்க, அன்னையே வாழ்க, அருளா நிறைந்த அன்னையே நீ